தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். முந்தைய ஆண்டான 2025ஆம் ஆண்டு முதல் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் இருந்த முக்கிய மாவட்டங்கள் கூட தற்சமயம் கடைசி இடத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு 2026ஆம் ஆண்டு பல மாற்றங்கள் பேருந்து நிலையங்களில் ஏற்பட்டிருக்கு. சரி வாங்க, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய மாவட்டங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அல்லது எந்த பேருந்து நிலையம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற தகவலை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித். பத்தாம் இடத்துல திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் தான் இடம் பிடிச்சிருக்கு. இந்த புதிய பேருந்து நிலையம் திருப்பூரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் என்பதற்காகவும் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான பேருந்துகளை இயக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் சுமார் 26 கோடி ரூபாய் செலவில் இந்த பேருந்து நிலையத்தை கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நாளைக்கு 53க்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஒரே நேரத்தில் நிறுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உள்ளார இருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்தளவுக்கு 22க்கும் மேற்பட்ட கடைகளும் 2க்கும் மேற்பட்ட உணவகங்களும் தாய்மார்களுக்கு பாலூட்டி அறையும் மேலும் பராமரிப்பு அறையும் உள்ளாரே இருக்கிறதா சொல்லப்படுது. தினமும் 598க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரே நாளைக்கு இயக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. கூடுதலாக ஒரு நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்தை எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா சராசரியா 20,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தை ஒரு நாளைக்கே பயன்படுத்துறதா சொல்லப்படுது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு ஏதாவது நல்ல அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 9ஆம் இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த உக்கடம் புதிய பேருந்து நிலையம் தான் இடம் பிடிச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலை குறைக்கணும் அப்படின்னும் மேலும் மக்களுடைய தேவை அதிகமாயிட்டே போறதுனால போக்குவரத்து சேவையை அதிகப்படுத்தணும் அப்படின்ற முக்கிய நோக்கத்திற்காக இந்த புதிய பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க. இது 1990களில் கட்டப்பட்டிருந்தாலும் 2025ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு 2026 மார்ச் மாதத்துக்கு மேல முழுமையா மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த பேருந்து நிலையம் கொண்டு வரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 9 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பேருந்து நிலையம் உள்ளார பல வசதிகளை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு பாலூட்டி அறையும் சார்ஜ் பாயிண்ட்டும் மேலும் உணவகங்களும் உள்ளாரியே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஒரு நாளைக்கு 30,000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தால பயனடைகிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளார நிறுத்தும் அளவிற்கு வசதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல வசதிகளுடன் கூடிய உக்கடம் பேருந்து நிலையம் 9ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா 8ஆம் இடத்துல கோயம்புத்தூர் காந்திபுர பேருந்து நிலையம் தான் இடம் பிடிச்சிருக்கு. தற்சமயம் கோயம்புத்தூர் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த காந்திபுர பேருந்து நிலையம். 1970ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களின் அதிகமான பயன்பாட்டின் காரணமாக பலமுறை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பேருந்து நிலையம் தற்சமயம் வரை விரிவாக்கம் செய்யப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு சராசரியா 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஒரே நேரத்தில் நிறுத்த முடியும். ஒரு நாளைக்கே இந்த பேருந்து நிலையத்தை எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா குறைந்தது 70,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரு நாளைக்கே இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே பண்டைய நாட்களில் இந்த பேருந்து நிலையத்தை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நாளைக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான பேருந்துகள் கிடைக்கும். தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் முக்கிய வளர்ச்சிக்கு இந்த பேருந்து நிலையம் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பேருந்து நிலையத்தில் நமக்கு என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றேன். பயணிகளின் காத்திருப்பு பகுதி, சுகாதார வளாகங்கள், உணவுகள் மற்றும் கடைகள், ஏடிஎம் வசதி, குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை, காத்திருப்பு அறை அப்படின்னு சொல்லிட்டு இங்க முக்கிய அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா 7ஆம் இடத்துல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் தான் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பேருந்து நிலையம் 1921ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து இயங்கி வருது. அந்த ஆண்டில் இருந்து தற்சமயம் நம்ம கணக்கு போட்டா இந்த பேருந்து நிலையத்திற்கு சுமார் 105 வயது கணக்காகிறதா சொல்லப்படுது. அவ்வளவு பழமையான பேருந்து நிலையமா பார்க்கப்படுது.
மதுரை தற்சமயம் அசுர வேகமா வளர்ந்து நிக்குது அப்படின்னா இந்த மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கும் ஒரு முக்கிய காரணம். இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டின் தென்பகுதி மாவட்டங்களில் இணைக்கக்கூடிய அளவிற்கு பேருந்து சேவையானது கிடைச்சிட்டு இருக்கு. அண்டைய மாநிலத்திற்கும் இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தும் அளவிற்கு வசதியானது கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கே இந்த பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா 50,000 இருந்து 80,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. உள்ளார பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்தளவுக்கு ஏடிஎம் வசதி, பைக் பார்க்கிங், குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை, காத்திருப்பு அறை, காவலர்களுக்கான கண்காணிப்பு அறை, இந்த மாதிரி உள்ளார அனைத்து வசதிகளும் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா 6ஆம் இடத்துல இடம் பிடிச்சிருக்கிறது சேலம் மத்திய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் நம்ம நேரில் போயிட்டு பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம நேர்லேயே போயிட்டு வீடியோவை எடுத்திருக்கோம். சேலம் பேருந்து நிலையத்தை இதுவரை நீங்கள் நேரில் பார்க்காதவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. சேலம் பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடம் வரை இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். முதல் இடத்துல எந்த பேருந்து நிலையம் இடம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.